தாம்பரம் அருகே உள்ள சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் பல்வேறு பல்கலைக்கழகம் மற்றும் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ளும் கிரிக்கெட் டோர்னமெண்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியினருக்கு முதல் பரிசு 1 லட்சம், இரண்டாவது பரிசு 75,000 ரூபாய், மூன்றாம் பரிசு 50,000 ரூபாய், நான்காம் பரிசு 25,000 ரூபாய் என வழங்கப்படுகிறது. இதனை சாய்ராம் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் திரு சாய் பிரகாஷ் லியோமுத் அவர்கள் வழங்குகிறார். மேலும் இப்போட்டியை இந்திய கிரிக்கெட் பெண்கள் அணியைச் சேர்ந்த நிரஞ்சனா நடராஜன் துவங்கி வைத்தார். இதனை அடுத்து நிருபர்களை சந்தித்து பேசியதாவது, இந்தியாவில் கிரிக்கெட் மிகப்பெரிய போட்டியாக பார்க்கப்படுகிறது. ஐபிஎல்லில் சென்னை அணி தற்போது சறுக்கல்களை சந்தித்திருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் கம்பேக் கொடுப்பதையே நாம் பார்த்திருக்கிறோம். சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் 100 சூப்பராக அடித்திருந்தார். எனவே வருகின்ற போட்டியில் சென்னை அணி சாதிக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பெண்கள் கிரிக்கெட்டிற்கு முக்கியத்துவம் இல்லை என சொல்லிவிட முடியாது. பிசிசிஐ 2 கிரிக்கெட் வீரர்களுக்கும் ஒரே மாதிரியான கான்ட்ராக்ட் தான் தருகிறது. ஐபிஎல்ஐ போன்ற பெண்களுக்கு என WBL நடத்தப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆண்கள் பெண்கள் 2 கிரிக்கெட் வீரர்களும் ஒரே மாதிரியாக பார்க்கப்படுகிறார்கள். மேலும் அரசு பள்ளிகளில் போதிய விளையாட்டு மைதான வசதிகளில் இல்லாதது குறித்து கேட்டபொழுது, தொடர்ந்து அரசு சார்பில் செய்து கொண்டுதான் வருகிறார்கள். பெண்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டும், அவர்களும் விளையாட்டில் சாதிக்க முடியும். விளையாட்டில் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. அதேபோன்று பொதுவாக விளையாட்டு என்றால் ஆண்களால் சாதிக்க முடியும் என்ற பேச்சு உள்ளது. ஆனால் அது அப்படி இல்லை, எங்களாலும் சாதிக்க முடியும். எனவே முழு திறமையை வெளிப்படுத்தி செய்தால் சாதிக்கலாம் என அவர் தெரிவித்தார். First of all, very happy to be here presiding this tournament, Founders Tournament, Sairam Institutions. என்னன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் டெவலப் பண்ணுறாங்க இந்த காலேஜ். ஆக்சுவலி எஜுகேஷனல் வேல்யூஸ் நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் கம் அவுட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். பட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் என்கரேஜ் பண்ணி செவரல் காலேஜ் அரௌண்ட் 16 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் that shows a lot of efforts by the institution to conduct such tournaments for sure. And students are having a lot of motivation to play this tournament because our first prize ஒரு 1 lakh கொடுக்குறாங்க. then the runners up 75,000 till 4th place வரைக்கும் monetary benefits இருக்கு. so that itself is a motivation. and ஒரு டோர்னமெண்ட் நடத்துறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. டெஃபினெட்லி பிளேயர்ஸ்க்கு எவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் வேணுமோ அதே மாதிரி பின்னாடி பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணி ஒரு மேட்சை கண்டக்ட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இன் தட் வே ஐ திங்க் த என்டையர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், all 4, I'm sorry, not 4, எல்லா டிக்னிட்டரிஸும் எல்லா பிரின்சிபல்ஸும் ஆஃப் வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ எல்லாரோட எஃபர்ட்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸுமே இருக்குது இந்த டோர்னமெண்ட்டில். அண்ட் வருஷம் இந்த டோர்னமெண்ட் நடக்க போகுது. இது செகண்ட் எடிஷன். அண்ட் வித் பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் நான் இன்னும் மேலே இந்த டோர்னமெண்ட்ஸ் நல்லா ஒரு லெவலில் ரீச் ஆகி நிறையா கிரிக்கெட்டர்ஸ் இந்த டோர்னமெண்ட்லேருந்து உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் வித் டோர்னமெண்ட். அண்ட் எல்லா பிளேயர்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடணும்னு நான் நினைக்கிறேன். கிரிக்கெட் ஹஸ் கிவன் மீ எவ்ரி திங். ஸோ கிரிக்கெட் எங்கே நடந்தாலும் அது எனக்கு ஒரு சந்தோஷம். சும்மா பார்க்குறதுலேயே நான் சந்தோஷப்படுவேன். ஸோ மே த ஸ்போர்ட் க்ரோ எவ்ரிவேர். கிரிக்கெட்டுன்றது நல்லா இன்னும் மேலே ஒரு என்ன சொல்கிறது, என்ஜாய் பண்ணி ஆட வேண்டிய ஒரு கேம். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த பிளேயர்ஸ். நடந்த மேட்ச்ல பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, பட் நம்மளும் அதை எடுத்துக்கணும். டெஃபினட்டாக வந்து சென்னை அணிக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஆனால் அதை விட என்ன, அவங்க அந்த தோல்வியும் தாண்டி அவங்க அடுத்த மேட்ச் ஜெயிப்பாங்க. ஏன்னா நிறைய வாட்டி ஒரு கம்பேக் கொடுத்து 5 முறை ட்ரோஃபி அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயிண்டிங் எண்டு தான். பட் டெஃபினட்டாக அதுக்கு மேலே பிளேயர்ஸ் ரீக்ரூப் ஆகி திருப்பி ரிஃப்ரெஷ்டாக தான் அடுத்த மேட்ச் வருவாங்க. பட் ஆப்போனண்ட்டையும் நம்ம பாராட்டணும். ஸ்டாய்னிஸ் 100 அடிச்சிருக்காரு. ருத்ராஜ் ஒரு எக்ஸலண்ட் 100 நேற்றுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பட் சேஸ் பண்ணி ஒரு 100 runs 123 ஐ திங்க் ஸ்டாய்னிஸ். ஸோ ஆஸ் அ கிரிக்கெட்டர் நான் இந்த மேட்ச் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். டெஃபினட்டாக ரிசல்ட் நம்ம ஃபேவரில் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. இப்போ கிரிக்கெட் போட்டினாலே ஆண்கள் நடத்தக்கூடிய அந்த கிரிக்கெட் போட்டிகளுக்கு அதிகப்படியான விளம்பரதாரர்கள் முன் வராங்க. ஆனால் பெண்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் இது வரைக்கும் கொடுத்த மாதிரி வந்து இல்லை. நான் முக்கியத்துவம் இல்லைன்னு இப்போ நான் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டாக அந்த சேம் லீக் அந்த சேம் இப்போ WPL கண்டக்ட் பண்ணுறாங்க உமன்ஸ்க்கும் IPLக்கு முன்னாடி. ஸோ அதோட வரவேற்பும் அதோட ஸ்பான்சர்ஷிப், அதோட மானிட்டரி பெனிஃபிட்ஸ், அதோட ஒரு எக்ஸ்போஷர் ஃபார் பிளேயர்ஸ் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் இன் பார் வித் மென் தான். ஈவன் இந்த BCCI வந்து பிளேயர்ஸுக்கு கொடுக்குற அந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்கிறது, ஒரு A+ கான்ட்ராக்ட்ஸ் இன் ஈக்குவலன்ஸ் டு மென்னு தான் கொடுக்குறாங்க. ஸோ முக்கியத்துவம் இல்லைன்றது லாஸ்ட் ஒரு 4 years சொல்ல முடியாது. டெஃபினட்டாக விமன் கிரிக்கெட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது ஈச் அண்ட் எவ்ரி டே. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரெவல்யூஷனைஸ் ஆயிருக்கு விமன் கிரிக்கெட். ஆக்சுவலி இந்த அரசு பள்ளியாட்டம் தனியார் பள்ளியாட்டம் இந்த கிரிக்கெட் விளையாட்டுக்கான போதுமான அந்த இடங்கள் இல்லாதனால தனியார் கிரவுண்டில் போய் விளையாடுறாங்க. இப்போ அரசு வந்து எந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணணும், முக்கியமாக பெண்களுக்கு எவ்வளோ அரசு
இப்போ கொடுக்காம இல்லை, டெஃபினட்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேக்ஸிமம் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது, கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் வேலை இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் என்ன சொல்கிறது, ஒரு பிளேயரை வந்து ஒரு பொட்டென்ஷியல் இருந்தால் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்றத வந்து அது ஒரு மித்தாக பிலீவ் பண்ணுறாங்க எல்லாருமே. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. என்னன்னா ஒரு இப்போ மேன் இல்லை உமன் அப்படின்னு வரும்போது ஜென்ரலாக அது ஒரு நம்பிக்கை, மென்னுக்கு வந்து ஒரு ஈஸியாக பண்ணிட முடியும் அப்படின்னா. ஆனால் நான் அதை டிஃபர் பண்ணுறேன். எல்லா விமன் கிட்டேயும் அந்த ஈக்குவல் பவர் இருக்குது, ஈக்குவல் பொட்டென்ஷியல் இருக்குது. டெஃபினட்டாக வந்து தே கேன் அச்சீவ் தேர் ட்ரீம்ஸ். ஸோ அந்த விதத்தில் வந்து ஈக்குவலாக தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். விளையாட்டுத்துறையில் பெண்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த பார்ட் ஆஃப் வந்து உங்களுடைய கருத்து என்ன வருது, அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ்? அது பீயிங் அ உமன் நான் என்ன நினைக்கிறேன்னா, உமன்னால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு டிட்டர்மினேஷன் வேணும், என்னால் முடியும் அப்படின்றத ஒரு பெண் பெண் நினச்சிட்டாங்கன்னா அவங்க அன்ஸ்டாப்பபிள். ஆக்சுவலி உமன் பவர் அப்படின்றது சும்மா சொல்லலை. டெஃபினட்டாக உமன் அப்படின்றதுனால எந்த ஒரு விதத்தையும் சப்ரஸ் ஆகிடாதீங்க. நம்மளால டெஃபினட்டாக ஒரு ட்ரீமை நீங்கள் வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ட்ரீம் உங்களுக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு இந்தியன் டீம் ஆடணும் அப்படின்னு கடவுள் உங்களுக்கு அந்த ட்ரீமை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பொட்டென்ஷியல் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரீமே உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகும். ஸோ பீயிங் அ உமன் அது பண்ண முடியாதுன்னு நினச்சிடாதீங்க. டெஃபினட்டாக வந்து ஆஸ் எ உமன் நீங்கள் ஒரு ரீலோட ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால் 100% முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ அர்ஜ் ஆல் த உமன் டு ஜஸ்ட் பிலீவ் இன் தெம் செல்ஸ் அண்ட் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். எவ்ரி உமன் ஷுட் பி அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிட்டர்மினேஷன் அண்ட் மற்ற ஒரு உமனுக்கு ரோல் மாடலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.